படிக்கும் பழக்கம் வந்தால் சிந்திக்கும் திறன் வரும், சிந்திக்கும் திறன் வந்தால் அறிவு பெருகும் என்ற அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைக்கு இணங்க பல நல்ல நூல்களை தேடி பிடித்து படிக்க தெளிவு பெற வழிவகுக்கும் இப்பகுதி புத்தகம் படி. வணக்கம். புத்தகம் படி என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய புத்தகத்தினுடைய தலைப்பு சாதாரண மனிதனுக்கு ஓர் ஆயுதம். இது தகவல் பெறும் உரிமை சட்ட கையேடு என்று நூலுடைய பெயர். இதை ஆசிரியர் எஸ்பி நெடுமாறன், பிஏபிஎல். இவர் ஒரு பொதுநல வழக்கறிஞர். குறிப்பாக இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் என்பதை பற்றி மக்களிடையே இன்னும் முழுமையாக விழிப்புணர்வு சென்று அடையவில்லை என்ற ஆதங்கத்தில் தான் இந்த ஆசிரியர் இந்த நூலை எழுதியிருக்கின்றார். மிக எளிய மொழிநடை. இந்த நூலில் 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கின்றார். ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம்னா என்ன, அதனுடைய தமிழாக்கம், தேசிய அளவில் பார்லிமெண்ட்டால் இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டம். அது மாநில அளவில் எப்படி செயல்படுது என்றதுக்கு தமிழாக்கம் செஞ்சுருக்கார் முதல் பகுதியில். அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே பல்வேறு முன் உதாரணங்கள், அதாவது கேள்வி பதில்கள், பல்வேறு துறைகளில் நிறைய பேர் இதுக்கு உண்டான விண்ணப்பித்து அதுக்கு உண்டான விடைகளை எவ்வாறு பெற்றார்கள் என்பது ஒரு தொகுப்பு கொடுத்துருக்கார். மூன்றாவது, இப்போ இந்த நூலின் மூலமாக ஒருத்தர் இந்த சட்டத்தை எவ்வாறு பயன்படுத்துவது, ஒரு மாதிரி விண்ணப்ப படிவம், எந்தெந்த துறைகள், எந்தெந்த துறைகளுக்கு முறையீடு செய்யணும்னா அதனுடைய முகவரிகள் பட்டியலும் அதில் கொடுத்துருக்காருல. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமேனா, அரசினுடைய சாலை போடுறாங்க அல்லது குழாய் கனெக்ஷன் திட்டம் செயல்படுது. இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு, இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, இதனுடைய காலதாமதம் ஆகுதுன்னா என்ன இதற்கான காலதாமதம். இது பொது பிரச்சனைகளுக்கான தகவல் அறியும் சட்டம். இது தனிநபர் சட்டம் என்று சொல்லுவோமே. ஆனால் அந்த உதாரணத்துக்கு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பட்டா மாற்றம் பெறுவதற்கு நம்ம விண்ணப்பம் செய்வோம், அல்லது வருமான வரி சான்றிதழுக்கு விண்ணப்பம் செய்வோம், அல்லது சாதி சான்றிதழுக்கு விண்ணப்பம் செய்வோம், அல்லது ஓட்டுரிமை அதுக்கு விண்ணப்பம் அளிப்பாங்க. இந்த துறைகள்லாம் நமக்கு உடனடியாக நம்ம கேட்ட உடனே கிடைக்காது. அப்போ கிடைக்காத சூழ்நிலையில் நாம் எவ்வாறு அந்த நம்முடைய விண்ணப்பத்தினுடைய நிலையை அறிவது என்பது தான் இந்த சட்டத்தின் மூலிமா பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், வருமான வரி சான்றிதழ் கேட்டு அப்ளை பண்ணுறோம். நமக்கு அது முதல்ல நம்ம விஏஓ மூலிமா போவோம். அடுத்தது ஆர்ஐ பரிந்துரை செய்வார், அல்லது தாசில்தார் அல்லது டெப்டி தாசில்தார், ஆத்தரைசர் பர்சன் வருவாய்த்துறையில் அவங்க நமக்கு கொடுக்கணும்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு மாதம் நம்ம விண்ணப்பித்து நமக்கு ஒரு தகவலும் இல்லை என்றால், நாம் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் பயன்படுத்தி நம்முடைய விண்ணப்பத்தினுடைய நிலையை அறிந்து கொள்ளலாம். அது பெரிய கம்பசூத்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சாதாரண ஒரு விண்ணப்பம், உங்களுடைய விடுனர் அல்லது பெறுநர் நீங்கள் என்றைக்கு அப்ளிகேஷன் கொடுத்தீங்களோ அந்த அப்ளிகேஷனுடைய தகவல், தேதி, அல்லது அப்ளிகேஷன் நீங்கள் சமர்ப்பிக்கும் போது அக்னாலஜ்மெண்ட் அல்லது ஜெராக்ஸ் காப்பி வச்சுன்னா அதனுடைய விண்ணப்ப நகல், ப்ளஸ் 10 ரூபாய்க்கான கோர்ட்டு ஃபீ ஸ்டாம்ப்பு அதை நம்ம அந்த அப்ளிகேஷனில் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நூலாசிரியர் சொல்கிறார். இதை நாம் முதல்ல அந்த தாசில்தாருக்கு நம்ம விண்ணப்பிக்கணும். விண்ணப்பித்து 30 நாளில் அவர் என்ன பதில் சொல்கிறார், அவர் என்ன செய்யணும், ஒன்று நமக்கு உண்டான சான்றிதழ் கொடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா ஏன் சான்றிதழ் நமக்கு வழங்கவில்லை என்பதற்குண்டான பதிலை இந்த 30 நாளுக்குள்ளே நமக்கு அவருக்கு கொடுக்கணும். இதுதான் இந்த சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம். சப்போஸ் நமக்கு 30 நாளில் அந்த தாசில்தார் அலுவலகத்துலேருந்து எந்த ஒரு தகவலும் வரலை அப்படின்னு சொன்னால் நமக்கு மேல்முறையீடு செய்யலாம். இது உதாரணத்துக்கு சொன்னோம். வருவாய்த்துறை அப்படின்னு சொன்னால் மேல்முறையீடு யாருன்னு சொன்னால்
வருவாய்த்துறைக்கும் வளர்ச்சித்துறைக்கும் மேல்முறையீடு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது, ஒவ்வொரு துறைக்கும் தகவல் ஆணையர் அப்படின்ற ஒரு துறைக்கும் போட்டிருப்பாங்க. அந்த ஆணையர் தான் இந்த நம்ம உண்டான பதிலை நமக்கு கொடுக்கணும். சப்போஸ் தாலுக்கா ஆஃபீஸ் அல்லது வட்டாட்சியர் அலுவலகத்தில் நமக்கு 30 நாளில் வரலன்னா நாம் வந்து மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடு செய்யணும்னு சொல்லும் பொழுது அந்த மேல்முறையீடுடைய அப்ளிகேஷனும் 30 நாளுக்கு பிறகு தான் நம்ம வந்து மேல்முறையீடு செய்ய முடியும். அதாவது முதல்ல ஒரு 30 நாள் வெயிட் பண்ணுறோம். 2வது 30 நாள்லேயும் நமக்கு தாலுக்கா ஆஃபீஸிலிருந்து தாசில்தாரிடம் வந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரலன்னா நம்ம மேல்முறையீடு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு செய்யலாம். அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன செய்வார், அந்த தாலுக்கா ஆஃபீஸருடைய தாசில்தாருக்கு இந்த மாதிரி விண்ணப்பம் வந்திருக்கு, அவர் வந்து வருமான வரி சான்றிதழ் கேட்டு உங்களுக்கு விண்ணப்பித்திருக்காரு, அது மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து எனக்கு தகவல் அனுப்பணும், அல்லது அந்த விண்ணப்பதாரருக்கு என்ன காரணத்துக்காக நீங்கள் அனுப்ப முடியலன்னு அந்த பதிலை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வருமான வரி சான்றிதழ் கொடுப்பதற்கு உண்டான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். பெரும்பாலும் இந்த தகவல் அறியும் சட்டம் நம்ம தாசில்தாருக்கு போடும்போதே ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இந்த விண்ணப்பதாரர் வந்து ஓரளவு விழிப்புணர்வு இருக்குது, அதனால் நமக்கு எதுக்கு வம்பு, உடனே பண்ணி கொடுத்துடலான்னு பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம், அது நம்ம விண்ணப்பம் மேல்முறையீடு போகும்போது உடனடியாக நமக்கு வந்து சேரும். சப்போஸ் சில பேருக்கு சில சூழ்நிலை காரணமாக அந்த அலுவலகத்தில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை என்றால் 2வது மேல்முறையீடுக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. இந்த சட்ட உரிமையில் என்னன்னு சொன்னால், நாம் வந்து ஒவ்வொரு துறைக்கும் எவ்வாறு வந்து மாவட்ட அளவில் தகவல் ஆணையர் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரோ, மாநில அளவில் தகவல் ஆணையர் ஒருத்தர் இருக்கார். அவங்க வந்து பெரும்பாலும் மாநில முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் சேர்ந்து தான் அந்த ஆணையர்களை தேர்வு செய்வார்கள். அவர்களாண்ட நம்ம 2வது முறையீடு செய்யலாம். அப்போ அந்த 2வது முறையீடு செய்யும் பொழுது அவர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அல்லது அந்த வருவாய் தலைவர் தாசில்தாரையும் நேரடியாக வர வைத்து ஏன் வந்து இவங்களுக்கு விண்ணப்பத்துக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலை அப்படின்றதுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பதற்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த சான்றிதழ் வாங்கி கொடுப்பதற்கு உண்டான ஆணையும் அவர்கள் இடலாம். இதுதான் சுருக்கமாக இந்த சட்டம். இது வந்து மாநில அரசுக்கு மட்டும் இல்லை, மத்திய அரசுக்கும் இருக்குது. மத்திய அரசினுடைய துறைகள் ஃபார் எக்ஸாம்பிள் தபால் அலுவலகம் இருக்குது, வங்கிகள் இருக்குது, ரிசர்வ் பேங்க் இருக்குது. இது போன்ற துறைகள் மத்தியத்தினுடைய துறைகள்லேயும் நமக்கு தேவையான விவரங்கள் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் இதே அணுகுமுறையை விண்ணப்ப மூலமாக நம்ம விண்ணப்பிக்கலாம். இதே துறை தான் 30 நாளில் வந்து மேல்முறையீடு. பெரும்பாலான மத்திய அரசு திட்டங்களுக்கு வந்து சென்னையிலேயோ அல்லது மண்டல அளவில் மதுரை, கோயம்புத்தூர் அலுவலகங்கள் தான் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்காது மத்திய அரசை பொறுத்த வரையில். சப்போஸ் வந்து நமக்கு மத்திய அரசுடைய 2ஆம் கட்ட மேல்முறையீடு அலுவலரிலிருந்து சரியான பதில் வரவில்லை என்றால் மத்திய அரசினுடைய தகவல் ஆணையருக்கு தான் நம்ம விண்ணப்பிக்கிறோம். ஒன்று என்னென்னா, மத்திய அரசுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது நாம் ஆங்கில வழியை தான் பயன்படுத்தணும். நம்ம விண்ணப்பம் வந்து ஆங்கிலத்தில் இருக்கணும். தமிழ் பொறுத்தவரையில் மாநிலத்தில் தமிழ் மொழியை நினைக்கலாம். இப்போது நமக்கு வந்து இந்த சட்டத்தின் மூலமாக மத்திய அரசு திட்டங்களும் மாநில அரசு திட்டங்களும் இன்றைக்கி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ன்றாங்க, அது 125 நாளாக மாற்றிருக்கிறாங்க. இப்போ அந்த திட்டத்தை சம்மந்தமாக நம்ம கேள்விகள் கேட்கணும்னா மத்திய அரசும் நம்ம கேட்க முடியும். அப்போது அந்த திட்டத்தினுடைய வருமானம் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ நிதியை செலவு பண்ணியிருக்காங்கன்ற விவரம்லாம் நமக்கு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த விவரங்கள் வந்து சட்டசபையிலையும் பாராளுமன்றத்திலும் தான் கேட்பாங்க. இன்றைக்கி ஒரு தனி மனிதனும் கேட்கக்கூடிய வாய்ப்பை இந்த சட்டம் நமக்கு அளித்திருக்கின்றது. சரி, கடைசியாக ஒன்று, இந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து மாநில தகவல் ஆணையர் கொடுக்குற செய்த ஆக்ஷனும் நமக்கு வந்து திருப்தி இல்லை அப்படின்னா நம்ம வந்து உயர்நீதிமன்றத்துக்கும் செல்வதற்கு உண்டான வாய்ப்பு இந்த திட்டத்தில் வழிவகுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த தகவல் அறியும் சட்டம் வந்து 2005 செயல்படுத்த ஆரம்பிக்கப்பட்டது.
இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% மக்கள் தான் இதை பயன்படுத்துகிறார்கள். இதை 100% உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஆசிரியர் வந்து எளிய நடையில் இதை எழுதியிருக்கின்றார். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர் வந்துடைய ஒவ்வொரு துறைக்கு உண்டான மாதிரி விண்ணப்பத்தை இதில் இணைத்திருக்கின்றார். அதே போல் அனைத்து துறைகளுடைய முகவரிகளை பட்டியலிட்டிருக்கின்றார். அதனால் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு பொது சமுதாய பணியாளர் வீட்டில் இருக்கக்கூடிய கையேடு என்று கூறலாம். ஸோ இந்த புத்தகத்தை வாசித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.